bird machine. Check. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிஜே. வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளை வித் ஃப்ராங்கி. ஸோ என்னடா இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு vlog எடுக்க போகிறோம். ஒரு ஆண்டர்ப்ரனரை போயிட்டு நம்ம மீட் பண்ண போகிறோம். என்ன ஏதுன்ட்டு கூடவே ஃபாலோ பண்ணி வாங்க. நம்ம ஒய்ஃபும் இருக்காங்க. ஹாய் சொல்லாமனே. ஸோ போயிட்டு என்னன்ட்டு ஹாஸ்பிட்டல் தெரியுமாங்க? சந்தோஷ் ஹாஸ்பிட்டலா? ஆமாம், இது ரொம்ப பழைய ஹாஸ்பிட்டல். இல்லாமல் 25-30 இயர்ஸ்க்கு மேலவே இருக்குது. ஆனால் இப்போ தான் அது ரெனோவேட் பண்ணிருக்காங்களோ? ஆமாம், இப்போ இது ரெண்டு. Hey, have you eaten in Theoparama, Pooja? Theoparama. We'll have a cake while coming home. Theoparama is famous for pastries. Pastry, Yes. Nice place. இப்போ எங்கே வந்துட்டோம்னா, வேளாங்கண்ணி சர்ச் கிட்ட இருக்கோம். கரெக்டாக பெசன்ட் நகர் வந்துட்டோம். ஓகே மக்களே, நம்ம ஸ்பாட்க்கு வந்தாச்சு. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகரில் இருக்க எல்ஐ கருப்பட்டி காஃபி இருக்கும். கடை பயங்கரமாக நல்லா லைட்லாம் போட்டு, ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்கங்க. பெசன்ட் நகர் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஜனங்க, அப்படியே இடமே ஜகஜோதியாக இருக்குங்க. நல்ல ஒரு ஈவினிங்க்கு நல்ல ஒரு சில்லிங் ஸ்பாட் இது. தம்பி டீ இன்னும் வரல. வணக்கம் மக்களே, நம்ம ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் டெஸ்டினேஷன். ஸோ ஒய்ஃபும் நானும் தான் வந்திருக்கோம் இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு. எங்கே இருக்கோன்னா, நான் சொல்லியிருந்தால அந்த ஒரு தொழில் முனைவோரோட கடையில் இருக்கோம். இதுன்னு பார்த்தீங்கன்னா என்கேசி நெல்லை கருப்பட்டி காஃபி. ஸோ ஓனரை தான் இப்போ மீட் பண்ண போகிறோம். ஹாய் பிரதர். ஸோ உங்கள் கடைக்கு வாக் த்ரூ கொடுக்க முடியுங்களா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் டீல் பண்ணுறீங்க? ஓவரால் நம்மக்கிட்ட வந்து 900+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து 500+ ப்ராடக்ட் கிட்டே நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே வந்து ப்ரீ ப்ரிசர்வ் ப்ராடக்ட்ஸே இல்லை. எப்படின்னா எல்லாமே வந்துட்டு உடனே மூவ் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே ஃப்ரெஷ் தான். அதில் மென்ஷனே பண்ணியிருப்போம், எக்ஸ்பைரி டேட் மென்ஷன் பண்ணியிருப்போம், கஸ்டமர் ஐட்டமே சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளோட கான்செப்டே உடனே சாப்பிட்ணுன்ற மாதிரி தான். ஓகே, கான்செப்டே உடனே சாப்பிட்ணுன்ற மாதிரி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ராடக்ட். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸ்டார்டிங் என்ன ஆரம்பிக்குதுன்னா காஃபி. ஓகே, ஸோ உங்களுக்கு மெயினாக போகிறது வந்து காஃபி தானுங்களா? இல்லை எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்? வந்து ஸ்வீட்ஸும் அல்வா, காஃபி. அப்புறமேட்டு நம்மக்கிட்ட வந்து மில்லட் ப்ரிப்பரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சூப்பருங்க. வாழைப்பூ. ஆமாம், சிறுதானியங்களில் நம்ம செய்கிற வாழைப்பூ வடை, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாமே வந்து சிறுதானிய மாவில் செய்கிறது தான். வாழைப்பூ வடை, வாழைக்காய் பஜ்ஜி, வாழைப்பூ பகோடா, அதுக்கப்புறமேட்டு மெது வடை, காரப்பணியாரம், கருப்பட்டி பணியாரம், அதுக்கப்புறமேட்டு பழம்பூரி. ஸோ இப்போது எல்லாமே வந்து கருப்பட்டி பேஸ்டு தான். மற்ற அதர் ஃபுட்ஸ் அலௌடா இங்கே? அதர் ஃபுட்ஸ் எதுவுமே அலௌடு இல்லை. இப்போதைக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறது வந்து கேக் ஐட்டம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சுகர் ஃப்ரீ கேக். அதுவுமே எல்லாமே நெல்லை கருப்பட்டி தான். பேஸ் வந்து கருப்பட்டி இல்லை, அது வந்து கண்ட்ரி சுகர் வந்து ஃபுல்லாகவே. ஓகே. அண்ட் தென் ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்ச் எல்லாமே இப்போ நியூ ப்ராடக்டாக வந்துருக்கு. மற்றபடி எதுவும் பெருசாக இது கிடையாது. ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து கியூரி லிவர்ஸ் தொக்கு, அதாவது கறிவேப்பிலை தொக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாங்களா? ஷூர். இது வந்து கறிவேப்பிலை தொக்கு. இது வந்து நம்ம பாயில் ரைஸில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து சாப்பிட்ருக்கலாம் அப்படியே நார்மலாகவே. எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு நம்ம கரண்ட் இல்லாத டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பசங்களுக்குலாம் கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா அதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் எல்லாமே நீங்களே செஞ்சு கொடுத்துறீங்க. எல்லாமே சோம்பேறி ஆகுறீங்க? அப்படிலாம் இல்லை, ஆர்கானிக்காக கொடுக்குறோம் நாங்கள்.
ஓகே மற்றது எல்லா ஃப்ளேவருமே இருக்குது. இதில் வந்து புதினா தொக்கு இருக்குது, ஆனியன் தொக்கு இருக்குது, கொத்தமல்லி தொக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இதுலேயும் ஊறுகாவும் இருக்குது, வைல்டு லெமன் பிக்கிள் இருக்குது, லெமன் பிக்கிள் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வத்த குழம்பு மிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கார வத்த குழம்பு மிக்ஸு அதுவும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாகவும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இது வந்து கேக் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணாங்க என்கேசிலேருந்து. இது வந்து சாக்லேட் கேக்கு, நல்லாயிருக்கும். ஆமாம், 250 கிராம்ஸ். இது வந்து வித்தவுட் சுகர், எல்லாமே ஒயிட் சுகரில் ப்ரிசர்வ் பண்ணுறதே இல்லை. ஸோ எக்ஸ்பைரி டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொடுப்போம். ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். சாம்பிள் கூட வச்சுருக்கோம், நாங்கள் சாம்பிளும் கொடுக்குறோம். சாம்பிள் காட்டுங்க. இப்போ நாங்கள் எப்படின்னா கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது இந்த சாம்பிளை கொடுத்துட்டு இது மல்டிகிரெயின் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. இதாங்க இது சாப்பிட்டு பாருங்க. ஓகே. ஸோ வந்தவங்களுக்கு இந்த சாம்பிளே கொடுத்துறீங்க? இந்த சாம்பிள் கொடுப்போம். ஸோ ஏன்னா நமக்கு அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடச்சிடும். சரி, ஓகே, ப்ராடக்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து மல்டிகிரெயின் வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் அந்த எல்லாமே கலந்து மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே மல்டிகிரெயின் கேக்கு. இது வந்துட்டு பனானா வால்நட் கேக். நம்ம பனானா வால்நட் கேக்குக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே கொஞ்சம் விருப்பசாலிகள்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இது வந்தது கொஞ்சம் நல்லா புஷாக. வந்து தாயில்பட்டி பண்ணு. இதை வந்து தாயில்பட்டி கருப்பட்டி பண்ணு. இது வந்து அதிரசம். ஓகே. ஸோ அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தானே? ஆமாம், ஃப்ரெஷ் தான் சார். நம்மக்கிட்ட வர ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கான்செப்டே என்னென்னா கஸ்டமர்கிட்ட சொல்கிறதே வந்து இது 2 days தான் தாங்கும், 3 days தான் தாங்கும். ஏன்னா நம்ம ஏன் சொல்கிறோன்னா எக்ஸ்பைரி டேட்டோ மேனுஃபேக்சர் டேட்டோ நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல பொருள் ஆமாம் பேக்கெட்லேயுமே போட்டுருவோம். கஸ்டமர்கிட்ட சொல்லும் போதே சொல்லிடுவோம், சார் இது 20 நாள் தான் வரும், இது இன்றைக்கி தான் சாப்பிட்ணும். ஏன்னா இது உடனே சாப்பிட்றதுக்கு தான் நம்ம ஏன்னா நம்ம வந்து மைதாவோ அந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம் வச்சுருந்தா நம்ம வச்சு விற்கலாம். ஃப்ரோசன் ஐட்டம் எதுவுமே இல்லை, நம்ம எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கனால அதோட ஷெல் லைஃப் எவ்வளவோ அதை நம்ம சொன்னால் தான் நமக்குமே அது பிஸ்னஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். சேவரிஸ்லாம் பார்த்துடலாமா? சேவரிஸில் வந்துட்டு நம்ம வந்து வேறு ப்ராடக்ட்ஸ் இறக்குவோம். இப்போது இதில் வந்துட்டு நம்ம எனக்கு இங்கே கொஞ்சம் இடம் பத்தலை, இன்னுமே நான் இறக்கிடுவேன் இது இருந்ததுன்னா. இதை வந்து கார சேவு, பூண்டு சீவேல், அதுக்கப்புறமேட்டு பீட்ரூட் சேவெலாம் வந்து விட்டமின் B9 ப்ராடக்ட்லாம் இருக்குது. பூண்டு ரிப்பன் பக்கோடா, புதினா மிக்சரு, அதுக்கப்புறம் திணை நெய் லட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது லட்டு ஐட்டம்ஸில் வந்து திணை லட்டு, இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குற மாதிரினா இது நல்லாயிருக்கும். இது வந்து பிளாக் அண்ட் கீ லட்டு, அதாவது கருப்பு உளுந்து லட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் ஆல்கி லட்டு, பாசிப்பயிர் நெய் லட்டு, கம்பு நெய் லட்டு, சிறுதானிய நெய் லட்டு, அதுக்கப்புறம் திணை நெய் லட்டு. இது எல்லாமே பர் பீஸ் வந்து 12 rupees 50 paise. இந்த மாதிரி 1/4 கிலோ 1/2 கிலோ இருக்கிறவங்களும் எடுப்பாங்க, சிங்கிள் பீஸும் எடுப்பாங்க. ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் இந்த கருப்பு உளுந்து லட்டுலாம் டெய்லியுமே மார்னிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ பசிக்காது, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இது மேலே வந்து ஒரு சில்வர் கலர் ஒன்று போட்டிருக்கீங்க, அது என்னது? அது எடிபிள் தானே அது? அது நம்ம என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். ஸ்வீட்ஸ்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்வீட்ஸ் நம்மக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக அது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குன்னா கருப்பட்டி மைசூர் பாக்கு இருக்குது, கருப்பட்டி ஜாக் ஃப்ரூட் மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. ஜாக் ஃப்ரூட் ஆமாம், ஜாக் ஃப்ரூட் இருக்குது. அப்புறம் அத்திப்பழம் மைசூர் பாக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கொய்யா பழம் மைசூர் பாக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரூட் பேஸில் செய்யறது, வித் ஆர்கானிக்கும். ஸோ ஒரு டயபெட்டிஸ் வந்து நம்ம ஒயிட் சுகர் சாப்பிட முடியாது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம பிஸ்தா ரோல், கருப்பட்டி பிஸ்தா ரோல், எல்லாமே கருப்பட்டி பிஸ்தா ரோல். அதுமாதிரி காஜு, பசும்பால் தட்டு, பால்கோவா, ஸ்ரீவல்லி பால்கோவா, அப்புறம் பால்கோவா பன்னு, அப்புறம் கருப்பட்டி க்ரீம் பன்னு. பன் பேஸ்லேயுமே அது வீட் பேஸஸில் தான் நம்ம ரைஸ் இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கீங்க. இவ்வளோ ஃப்ளேவர்ஸுமே இருக்குது. இது வந்துட்டு பால்கோவா பன்னு, இது வந்து க்ரீம் பன்னு, இது வந்து கருப்பட்டி பிளைன் பன், அதாவது டீ பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே. பிஸ்கெட்லையுமே கூட நம்ம ஆர்கானிக் பிஸ்கெட் தான் இருக்கும். இந்த பட்டர் பிஸ்கெட் மாதிரிலாம் இல்லாமல் ராகி, கம்பு, திணை அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் மெயினான ப்ராடக்ட்டே அதான் அல்வா தான். அதான் சொல்ல வரேன், அல்வா தான் மெயினான ப்ராடக்ட்டு. ஓகே. இதில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி அல்வா. அது நம்மளோட கடையோட NKC நெல்லை கருப்பட்டியோட சிக்னேச்சர். திருநெல்வேலின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆட்லாம் போடுவாங்க. ஸோ நம்மளோட மாஸ்டர் அப்புலேருந்தே வர்றது இந்த கருப்பட்டி அல்வா தான். நல்லா இருக்கும், நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்கிறதே கருப்பட்டி அல்வாலேருந்து தான் ஆரம்பிப்போம். கருப்பட்டி அல்வா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்.
ஆக்சுவலாக எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங். திருநெல்வேலி அல்வாலேருந்து மஸ்கத் அல்வா இருக்கும். அப்புறமேட்டு கோகனட் டெண்டர் அல்வான்னு ஒன்று இருக்குது. கோகனட் அல்வா லைக் அந்த அல்வா இப்போ இல்லை, அது காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயில் சீசனில் நாங்களுமே நிறைய இறக்குறது இல்லை. ஓகே. ஸோ இது வந்து கேஷ்யூ அல்வா, கீ அல்வா, கருப்பட்டி அல்வா, இது திருநெல்வேலி அல்வா, இது மஸ்கத் அல்வா. ஓகே. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஈஸி மூவிங். கஸ்டமர் எல்லாமே வாங்குவாங்க. இதில் எல்லாமே டெய்லியும் மூவிங் தான். நமக்கு என்றைக்குமே ஓல்டே ஆகாது. பெசநகரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஃப்ரெஷ் தானே? ஃப்ரெஷ். ஆமாம். டெய்லி ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ? அல்வாவில் ஷெல் லைஃப் வந்து 1 வீக். ஆக்சுவலாக நமக்கு 1 வீக்லாம் நிற்காது. அல்வா பேஸ் வந்து நமக்கு டெய்லி இப்போ நான் வந்து 5 kg போட்டனாலுமே எனக்கு 5 kg மூவ் ஆகிடும். ஒரு வாரம் கூட. நம்ம என்கேசி ப்ராடக்டே நம்ம எப்படி ஆர்டர் போடுவோம்னா எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும். இவ்வளோ நாளில் இவ்வளோ ப்ராடக்ட் ஓடும், இன்றைக்கி இவ்வளோ தான் ஓடணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் போட்டு ஃபுட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுப்போம். ஸோ சப்போஸ் எதாவது கஸ்டமர் வேணும்னா அவங்ககிட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி வாங்கி அவங்களுக்கு ஃப்ரீ ஆர்டராக கொடுக்குறது. ஸோ அவங்க ஆர்டர் கேட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பல்கில் கேட்டாங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர்ஸும் கொடுப்போம். ஒரு 1 kg இல்லைனா கூட அவங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நாளைக்கு வந்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுப்போன்றோம். ஸோ நம்மளோட கான்செப்டே இங்கே வந்து ஆர்கானிக். எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. லைக் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றுமா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஒரு விஷயமும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குமே ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் எடுத்து நடத்துகிறீங்க, எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் நல்லா போகுது, எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்க? பிராண்டு சஜஷன் பண்ணுறதுலாம் எதுவுமே இல்லை சார். ஏன்னா இது பெரிய பிராண்டு தான். ஆல்ரெடி என்கேசின்றதே ஒரு பிராண்டு தான். ஓகே. ஸோ நம்ம நம்பி எடுக்கலாம். அதுலேயுமே நம்மளோட பொட்டென்ஷியலான பவர் இருக்கணும். அங்கே நம்ம உள்ள என்ன ஒர்த்த வேலை செய்கிறோம், நம்ம டீமுன்றதோ நம்ம ஃபேமிலியை வச்சு நம்ம எப்படி ரன் பண்ணுறோம், இந்த என்வாரன்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் கொஞ்சம். ஸோ நம்ம எப்படி இருந்தாலுமே அது நமக்கு வந்து இந்த பிராண்ட் குறிப்பிட்டு நீங்க இந்த பிராண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் சப்போர்ட்லாம் பண்ணி இந்த பிராண்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தது. இது ஒரு நல்லா ஓடக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதனால இந்த பிசினஸ் ஓடுதா இல்ல உங்களோட பிராண்டுக்கோ இல்ல நீங்க கொடுக்குற சர்வீஸ் பெட்டரான விஷயத்தினால ஓடுதுங்களா? நாங்க கொடுக்குற பிராண்டு, ரெண்டாவது எங்களோட சர்வீஸ், அது இல்லாம இங்க நம்ம எப்படி இங்க மேனேஜ் பண்ணி நம்ம இங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட பாக்குறோன்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ ஒரு கஸ்டமருக்கு பிடிச்ச விஷயம் மெயினா இங்க ஒரு காஃபி, நீங்க ஒரு காஃபி வந்து ட்ரை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க அந்த காஃபி கேட்க தான் செய்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்க வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறது அந்த காஃபி தான். கருப்பட்டி காஃபின்னும் போது யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த சில பேர் ஒயிட் சுகர் பயங்கரமா குடிப்பாங்க, அவங்கலாம் அந்த ஒயிட் சுகர்லயே தான் இருப்பாங்க. கருப்பட்டின்னும் போது அவங்களுக்கு அந்த ஒரு சில விஷயம்லாம் தெரியாது. காஃபி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க தான் இப்போ சொல்லணும். உங்க ஃபீட்பேக் நீங்க தான் கொடுக்கணும். நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே. நார்மல் நம்ம சுகர் காஃபி குடிக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஆக்சுவலி இது என்னென்ன யூஸ் பண்றீங்க சொல்லுங்க. இதுல வந்து நம்ம என்ன மெயினே கருப்பட்டி தான். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் சுகருக்கு பதில் நம்ம கருப்பட்டி போடுவோம். கருப்பட்டி போட்டுட்டு நம்ம காஃபி ஃபில்டர் காஃபி டிகாஷன் வந்து நம்ம குடிப்போம். காஃபி பிடிச்சிட்ட பிறகு மில்க். ஸோ நம்ம ஒரு டாஸ் பண்ணி நம்ம கொடுக்கும் போது அந்த ரெசிபியே வேற லெவலில் இருக்கும். ஓகே. இது ஸோ பவுடர் ஃபார்ம்ல போடுவீங்களா இல்ல லிக்விட் ஃபார்ம்ல போடுவோம். நம்ம காஃபி வந்து கொடுக்கிறது லிக்விட் ஃபார்ம்ல கொடுப்போம். டிகாஷன் வந்து அது நம்ம ஏன்னா கருப்பட்டி இருக்கும் போது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் மில்க் ஸ்பாயில் ஆகிடும், தெரிஞ்சிடும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம அந்த டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணி ஃபுல் திக் மில்கில் கொடுத்தா மட்டும் தான் அந்த கருப்பட்டி வந்து இருக்கும். இதில் வச்சு நோ ஆடட் வாட்டர், சாரி, அந்த வாட்டரே இல்லாமல் ஃபுல் திக் பால். ஆமாம், அதுவும் திக்கு பால் சொல்லுவாங்க, ஃபுல் க்ரீம் மில்க்னுவாங்க. அந்த மில்க்கை யூஸ் பண்ணுறோம். அந்த கருப்பட்டி போட்டு அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு காஃபி குடிக்கும்போது ஒரு க்ரீம் ஃபுல்லாக நம்ம குடிச்சா மாதிரி இருக்கும், திருப்தியாக இருக்கும். அதே இல்லாமல் நம்ம இது 110 ml அந்த 110 ml ஃபுல்லாகவே ஒரு 120 ml அந்த சிப்பிங்காக அந்த ஒரு 10 ml விட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்னுமே ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டீங்க. இதுலையுமே டீ வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம கிட்ட. கருப்பட்டி டீ, கருப்பட்டி காஃபி, நாட்டு சக்கரை பிளெண்ட் பண்ண முடியுங்களா? சூப்பரா இருந்தது. இதே மாதிரி காஃபிலையும் வந்து அதே மாதிரி நீங்க கேட்டது கருப்பட்டி டீ, அதுமே நல்லா பிளெண்ட் பண்ணி தான் வரும், நல்லாவே இருக்கும். ஜெல் ஆகும், டீலையும் நல்லா நல்லாவே இருக்கும். நீங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா வேணா, காஃபியும் டீயும் போனா நல்லா இருக்காது. அப்படி குடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், நீங்களும். அது இல்லாமல் நம்ம கிட்ட வந்து மல்டிகிரெயின் சிறுதானிய
வடை, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா இங்க எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்க வந்து கொஞ்சம் நம்ம உட்காந்து டயர்டா இருக்குன்றத நான் ஒரு எடுத்து சொல்றேன். இல்ல இது ஃபுல்லா ஒரு சும்மா சாம்பிள் இவ்வளவு ஆக்சுவலா இதுவே சாம்பிள் தான். இன்னும் நம்ம கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. இது கார பணியாரம், கருப்பட்டி பணியாரம். இது கருப்பட்டியிலேயே நம்ம செய்யறது. கருப்பட்டி வெல்லம் போட்டு நம்ம செய்வோம்ல, அந்த கருப்பட்டியில செய்யறது. மல்டி கிரெயின் மில்லட் மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி நல்லா இருக்குங்க, டிஃபரெண்டா பேரு. மில்லட் மிளகா பஜ்ஜி நாங்க சொல்றது அப்படி பழகிட்டோம். மில்லட் பஜ்ஜி, அதான் மிர்ச்சி பஜ்ஜி, பனானா பஜ்ஜி இருக்கு, அதாவது வாழைக்காய் பஜ்ஜியும் இருக்கு. இந்த ரெசிபிஸ் இதெல்லாம் வந்து என்கேசிலேயே வருதுங்களா இல்ல என்கேசி வந்து ப்ராடக்ட் சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் வந்து இதெல்லாமே நம்ம ஓன் இனிஷியேட் எடுத்து நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எங்களோட ஃபியூஷன் எல்லாமே. ஸோ எங்க கான்செப்டே இங்க ஆர்கானிக்கா கொடுக்கணும் தான். ஸோ அதுல வந்து எந்த ஒரு அடிஷனல் ஆட் இல்லாம எவ்வளவு சத்தா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இங்க வச்சு கொடுக்கறது தான். ஏன்னா இந்த வாழைப்பூ வடைலாம் நிறைய பேர் வந்து வீட்டுல செய்ய முடியாது. வேலை ஜாஸ்தி. வேலைக்கு போயிட்டு வருவங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு பைட் ஸ்நாக் மாதிரி எடுப்பாங்க, நல்லா இருக்கும். இது மாதிரி வாழைப்பூ பக்கோடா இருக்கு, வாழைப்பூ வடை இருக்கு, அதுக்கப்புறமேட்டு மெது வடை இருக்கு, அப்புறமேட்டு காரத்தட்டை இருக்கு, அதுக்கப்புறமேட்டு கருப்பட்டி தட்டை இருக்கு, போலி இருக்கு, அப்புறம் பால்கோவா போலி இருக்கு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க வந்து ஒரு டின்னரை முடிக்கணும்னா கூட நம்ம தாராளமா இங்க டின்னரை முடிக்கலாம். இல்ல நீங்க கொடுக்கறதே இப்போ சாம்பிள் சொல்லி எடுத்து வந்து டின்னர் ஸ்நாக்ஸ் இங்க வந்தா எல்லாமே இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்லா போலாம். ஒரு ஃபேமிலி வந்து இப்போ ஒரு 100 rupees எடுத்துட்டு போச்சுன்னா நீங்க இப்போ ரேட்ஸ்லாம் எப்படி பாரு உங்ககிட்ட? அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு 100 rupees எடுத்து ஒரு ஃபேமிலி வந்து சாப்பிடலாம்னா 2 காஃபி ஒரு வடை வச்சு அழகா சாப்பிட்டுட்டு போலாம். 100 rupees ஒரு ஹெட்டுக்கு வந்து பர் ஹெட் இல்ல ஒரு ஃபேமிலியே 100 சாப்பிடலாம். 2 காஃபி வடை ஒரு செட்டு, இது எல்லாமே சேர்த்து 100 rupees வரும். ஸோ ஒரு ஸ்நாக் வித் ஒரு டீ காஃபி இருக்கும் போது ஒரு நல்லா தான் இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக் போல இருக்கும். அது அவங்களுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். ரேட்டும் அஃபோர்டபுளா இருக்கும் இங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பண்றோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸும் எல்லாமே யூஸ் பண்றோம். உங்களுக்கு நார்மலாவே தெரியும் விலைவாசி இந்த காலத்துல எவ்வளவு ஏறிட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ உங்களோட அவுட்லெட் வந்து பெசநகர்ல இருக்கு. ஓகே, ஆனா இவ்வளோ நாமினலா எப்படி உங்களால கொடுக்க முடியல? ஸோ எல்லாமே நம்ம போய் இந்த கடையில வாங்கியோ இந்த மாதிரி பண்ணியோ நமக்கு கண்டிப்பா காசு எல்லாம் அதிகமாகும். எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷன், நாங்களே அரைக்கிறது மாவு, இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் செய்யலாம். ஸோ நம்ம வீட்டில் செய்யும் போது ஒரு விஷயத்த நம்ம எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ எங்க கான்செப்ட் என்னன்னா, கஸ்டமருக்கு வந்து வீட்டில இருந்து ஒரு விருந்தாளி எப்படி கவனிக்கிறோமோ அந்த மாதிரி தான் கஸ்டமரையும் கவனிக்கணும்ன்றது தான் கான்செப்ட். சரி, வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப நன்றி பரத். உங்களோட ஃபுட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது இல்லாமல் உங்களோட உபசரிப்பு, உங்களோட ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஃபேமிலி சூப்பர். எல்லாமே அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க. செல்ஃப் சர்வீஸாக இருந்தாலும் அவங்களோட கிளென்லினஸ் பொறுத்த வரைக்கும் கூட ஓரளவுக்கு, ஏன்னா ஃபுட் ஃப்ளோ நிறைய இருந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கஸ்டமர் ஃப்ளோ வந்துட்டே இருக்கனால அதுவுமே கஷ்டம் தான். பட் ஸ்டில் நல்லா க்ளீனாகவே வச்சுருக்கீங்க. எல்லா ஃபுட்டும் எக்ஸ்பைரி டேட்லேருந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறீங்க ஒரு கஸ்டமருக்கு. நீங்கள் ஒரு 3-4 பிரான்ச் போட்டு இன்னும் மென்மேலும் வளர்ந்து எதுவும் ஆகணுன்றத வாழ்த்துக்கள். அதே என்ன கிணறு வட்டிருக்காங்க பேச்சியா? ஃப்ளை வித் ஃப்ராங்கி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்கன்ட்டு நம்புறேன். கண்டிப்பா கொடுக்குறோம். ஓகே பரத், தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மஞ்சுளா வலன்ராஜ். தேங்க்யூ பரத். அவங்க தான் கடையோட ஓனர். ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்களையும் மீட் பண்ணுவோம். ஓகே பரத், தேங்க்யூ. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம vlog கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு ஃப்ளை வித் ஃப்ராங்கி. உங்களோட சப்போர்ட் எப்பவும் தேவை. திருப்பி நெக்ஸ்ட் இன்னொரு vlogல சந்திக்கலாம். பாய்.